முதலாளி எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம ஏன் வந்து கன்னியாகுமரியிலே திருடிட்டு இருக்கோம்? உள்ளூரை விட்டுட்டு வெளியூருக்கு போனா நல்லா இருக்கும்ல? அறிவு கெட்டவன சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காத. உடனே கிளம்பி போயிட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் களவாண்டுட்டு வா. சரி முதலாளி, இன்னைக்கு பாருங்க எப்படி கொண்டு வரேன்னு. நான் இதை உடைச்சி ஏதாவது பைசா இருக்கான பார்க்கேன். ஓகே முதலாளி. இது என்னது 3 கேமரா? நாகர்கோயில் ஃபுல்லாக கேமராவாக இருக்கு. பின்ன தக்கலைக்கு போயிடுவேன் நீ. தக்கலை தான் என்ன ஆளு கூட்டம். எனத்த இங்கேயும் கேமராயா? ஐயோ, இனி சரிப்படாது. பேசாம திங்கள் சந்தைக்கு போயிடும். திங்கள் சந்தையில எல்லாம் முடுக்கக்குள்ளேயும் கேமராவா இருக்கு. என்னடே நடக்குதுங்க? ஐயே, இங்க ஒரு கேமரா. நம்ம தொழிலே அவ்வளவுதான் போலயே. இது என்னத்த போர்டு? ஊர்காவல் கண்காணிப்பு திட்டத்திற்காக கன்னியாகுமரி ஃபுல்லா கேமரா வைக்க போறாரா எஸ்பி சார்? அவ்வளவுதான், நம்ம பொழப்பு போச்சு. A few moments later. முதலாளி, இனி நம்ம கன்னியாகுமரியில திருடவே முடியாது. என்னல வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்க? நானும் காலையில இருந்தே திங்கள் சந்தைக்கு போயிட்டேன், தக்கலைக்கு போயிட்டேன், நாகர்கோவில் போயிட்டேன், கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டேன். ஒரு இடத்துல ஒண்ணுமே எடுக்க முடியல. ஃபுல்லா கேமரா. எந்த இடத்துக்கு போனாலும் இந்த பக்கம் பார்த்தா கேமரா, அந்த பக்கம் பார்த்தா கேமரா, சின்ன முடுக்க கூட கேமரா தான் வச்சிருக்கானு. இனி நம்ம கன்னியாகுமரியில திருடவே முடியாது. வாங்க நம்ம எங்க ஒரிசாவுக்கோ பீகாருக்கோ ராஜஸ்தானுக்கோ போக வேண்டியதுதான். காலையில அவசகுணமா பேசிட்டு போகும்போதே நினைச்சேன் இன்னைக்கு நம்மள நாடு கடத்திடுவான்னு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.